குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எனக்கு அடுத்த வாழ்க்கை உண்டா? இல்லையா? ஓகேங்களா? 20 பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க ஜாதகத்திலயும் கண்டிப்பா அந்த ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக ராசிக்கு லக்னத்துல 2, 7 அமைப்போட சனி, செவ்வாய், ராகு இருந்தா அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இருக்குங்க. பார்க்கலாம். ம். 1, 6, 1994 4:30 விருதாச்சலம், கும்ப ராசி, சதய நட்சத்திரம். 1வது கேள்விக்கு பதில் வந்துருச்சா? 2வது கேள்வி. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்து செவ்வாய் பார்க்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்த சனி பார்க்கிறாரு. 2 கேள்விக்கும் பதில் வந்துருச்சா? கூடவே ஜென்ம சனிங்க. ராசியும் லக்னத்தையும் குரு பார்த்த நல்ல ஜாதகம் தான் உங்க ஜாதகம். பயப்படாதீங்க. லக்னம் 25 டிகிரியாக இருக்க சனி குரு வந்து இங்க 12 டிகிரி அமைப்புகள்ல 12 அப்படின்னாக்கா ஒரு 13 டிகிரியில லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஒரே டிகிரியில லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு. சனிய சந்திரன் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த ஜாதகம் நல்லா இருக்க போற ஜாதகம். 7 சனி அமைப்புகள்ல 90 விழுக்காடு கும்பராசிக்காரங்க யாரும் நல்லா இல்ல. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 2024 தொடச்சு வெளியே போட்டு மான மரியாதை எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்கும். இந்த இடத்துல ராகு, சனி, சந்திரன், கேது, செவ்வாய், புதன், சுக்கிரன் சொல்லிட்டு எல்லா கிரகத்தையும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு ஜாதகமே ஒரு மாதிரி வலிமையான ஜாதகம் தான் பிரதர். இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ஓகே சனி திசை நடக்குது. சனி திசை அமைப்புகள்ல சனி திசை புதன் புத்தி முடிஞ்சு, சனி திசையில கேது புத்தியும் முடிஞ்சாச்சு. சனி திசையில சுக்கிரன் புத்தி வந்தாச்சு. ஓகே. சுக்கிரன் இங்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட நட்பு ஸ்தானத்துல மறைஞ்சு குருவின் பார்வையில இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி. ஆமா 7ஆம் அதிபதி 3ல மறையிறது தப்புதான். ஆனா இந்த இடத்துல திக்பலத்தை நெருங்கிட்டாரு. குருவின் பார்வையில இருக்காருன்ற கணக்குல இனிமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். 2வது வாழ்க்கை இருக்குமான்னு கேக்குறீங்களா? 2வது வாழ்க்கைக்கு 11ஆம் பாவகம் வலுத்து தான் இருக்குது. ஆமா. 11ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் வலிமையா இருக்கு. ஆனா பிரதர் கொஞ்ச நாள் நிதானமா இருங்க. ஏன்னா, உங்களுடைய இந்த சனி தசையே உங்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு குடுக்கிறது தான். சனி தசையில சூரியன் மட்டும் 2ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. பொறுத்ததும் பொறுத்துட்டீங்க. 2028 வரைக்கும் பொறுங்க. இந்த ஜென்ம சனி முடியட்டும். ஜென்ம சனி, அஷ்டம சனியில எதுவுமே நடக்காதுங்க சில இடங்கள்ல. அதீத யோக ஜாதகங்களுக்கு மட்டும் தொழில் அமையும், பொருளாதார அமைப்புகள் ஒரு மாரி நல்ல அமைப்பு இருக்கும். அதுவும் சின்ன சின்ன மாரி ஒரு விஷயத்துல இருக்கும். ஒரு 80 ஒரு 10 விழுக்காடு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு வயது பிறந்த ஜாதகத்தின் அமைப்புகள்ல நடக்கதாங்க செய்யும். உங்களோட அமைப்புக்கு அந்த மாதிரி இல்ல. சந்திரன் ஒளியாக சந்திரன் சனியோட சேர்ந்து ஒளி எழுந்து அதுக்கு பிறகு குருவின் பார்வையில எல்லா கிரகங்களும் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம். நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க. ஜென்ம சனி மன அழுத்தங்களை கொடுக்கும். தனக்கு எது ஆகாதோ அதுல சில விஷயங்களை பண்ண சொல்லும். அந்த அமைப்பு தான் பிரதர்.